Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம். இந்த பூஜா ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். இந்த பூஜா ரூம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த பூஜா ரூம் வந்து வேறு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. பட் என்ன அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லிவிங் ரூமில் வந்து வேணான்னு சொல்லி திருப்பி டைனிங் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிப்போம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து ஃபுல் வீடியோ வந்து மேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணுறேன். பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோபோடு தான் நம்மளுக்கு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்டில் வந்து சிஎன்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பூஜா ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி வந்து பேக்ரவுண்டில் வந்து வேணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். பட் என்னென்னா ரொம்ப கம்மியான வந்து டைம் வந்து கொடுத்ததுனால டைம் வந்து கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஏன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சுன்னா சிஎன்சி தானே, சிஎன்சி வந்து பெருசாக ஒர்க் எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா சிஎன்சி வந்து ஆல்ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் ஒர்க்குன்றது வந்து இருக்கும். பட் ஏன்னா டைம் வந்து கொடுக்காதனால வந்து வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது. இன்னும் லைட்ஸ்ன்றது வந்து இன்னும் ப்ராப்பரான்றது வந்து போட்டிருக்கலாம். இப்போ நம்ம வந்து சிஎன்சி வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது பேக்ரவுண்டில் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பட் என்னென்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து கம்மியான டைம் வந்து கொடுத்ததுனால டார்க் ஸ்பாட்ன்றது வந்து அங்கங்கே இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஒரு இன்டீரியர் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா டைம் கொடுங்க. ஒரு வேளை டைம் வந்து கொடுக்கல அப்படின்னா அந்த ஒர்க்குன்றது வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்தா தான் அது ப்ராப்பரான்றது வந்து வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து கொடுக்காம லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்கிறது. லாஸ்ட் மினிட்ல சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் என்னென்னா அந்த லாஸ்ட் மினிட்ல சொன்னதுக்கப்புறம் கூட டைம் கொடுக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம்ன்றது வந்து நானும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்ளமே. பூஜா ரூம் வந்து கொடுக்கும்போது வந்து ஒர்க் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதோட கண்டினியூட்டின்றது வந்து முடிச்சிருக்கும். எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் டைம்ன்றது வந்து அதிகமாக கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து பண்ண முடியும். பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து யாருக்குமே இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து இருக்காது. ஆனால் சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதில் வந்து ப்ளைவுட்டில் வந்து பண்ணுறதோட எம்டிஎஃப்பில் வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த கார்விங் டிசைன், உள்ளே இருக்கிற அந்த சிஎன்சி கட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான்றது வந்து வரும். பட் டைம் வந்து கொடுக்காதனால வந்து எல்லாமே நல்லா வந்தது. பூஜா ரூம் கூட நல்லா வந்தது. பட் என்னென்னா அந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்பாட் வந்து இல்லாமல் வந்து பண்ணியிருக்கலாம். இன்னும் டைம் எடுக்கும். ஒரு சிஎன்சி வந்து பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 டே பண்ணிடலாம். அந்த லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். 2 டேஸ் ஃபுல்லான்றது வந்து வராது. ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆஃப் டேன்றது வந்து எடுக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து கிட்ட இருந்து பார்த்து பண்ணால் தான் ப்ராப்பரான்றது வந்து வரும். மற்றபடி வந்து பூஜா ரூம்ன்றது வந்து நல்லா வந்திருக்கு. இந்த சின்ன டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்காம அப்படியே வந்து பண்ணுறதுனால வந்து அது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்ன்றது வந்து வராது. அதனால் நீங்கள் யாராவது வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து கொடுங்க. இல்லை லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் சொன்னாலும் ப்ராப்ளம்ன்றது வந்து எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கன்ட்டு தனியாக வந்து டைம் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். டைம் வந்து கொடுக்காம கடைசி நேரத்தில் வந்து சொல்லி அது வந்து சீக்கிரமாக வந்து பண்ணும்போது யாராலையும் வந்து பண்ண முடியாது. இன்னாலும் கிடையாது, யாராலையும் வந்து ஃபாஸ்ட்டாக வேணால் பண்ணிடலாம். பட் என்னென்னா அதோட அவுட்புட்ன்றது வந்து கொண்டு வரணும் அப்படின்னா பொறுமையாக பார்த்து பண்ணணும். 2 டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டைம். அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ் 1 வீக்ன்றது வந்து ஒரு சிஎன்சி டிசைனுக்கு வந்து டைம் வந்து கொடுத்தாங்கன்னா சிஎன்சி வந்து ஒரே நாள் வந்து பண்ணிடும். உள்ளே இருக்கிற பெயிண்டிங், லைட்ஸ் அது எந்த இடத்துல வந்து ப்ராப்பராக வந்து உட்காரும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து லைட்ஸ் வெளிச்சம் வந்து அவுட்டரில் அடிக்காமல் வெறும் உள்ளே மட்டும் அடிக்கணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்குண்டான எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணால் தான் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சைடில் சிஎன்சியில் வந்து டார்க் ஸ்பாட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வரும். அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பூஜா ரூம் யூனிட் வந்து கிடையாது. யூனிட்னால் நம்ம ஃபேக்ட்ரியிலே வந்து பண்ணிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஃபிக்ஸிங் வந்து பண்ணுவோம். இதுவும் சேம் அதே மாதிரி தான். பட் என்ன செப்பரேட் பார்ட்டிஷன்ஸ்லாம் வந்து போட்டு அது ரூமாக வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பூஜா ரூம் வந்து எந்த இடத்துல வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட். ஆக்சுவலாக வந்து ஃபிட்டிங் பண்ணிட்டோம். ஃபிட்டிங் பண்ணிட்டு பேக் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட் எதுவுமே வந்து போடலை. ரைட் சைடில் வந்து எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் வந்து பண்ணோம். பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஹால் தான், சின்ன ஹால்லாம் கிடையாது. பட் என்னென்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட் வந்து மாறிடுச்சு.
ஃபஸ்ட்டு இங்கே தான் சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடைச்சிட்டு இருக்க மாதிரி வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இமிடியேட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஷிஃப்டிங் வந்து பண்ணிட்டோம். எதுக்காக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா யூனிட்ஸாக இருக்கட்டும், பார்ட்டிஷன்ஸாக இருக்கட்டும், ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இங்கே எனக்கு வேணாம், திருப்பி வந்து அங்கே வேணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேயே வந்து ஃபிக்ஸிங்ன்றது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பண்ணுறது தான். ஸ்க்ரூ போட்டுட்டு அதுக்கு மேலே லேமினேட்ஸ்ன்றது வந்து ஒட்டிடுவாங்க. ஸ்க்ரூ தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய ஒர்க்குன்றது வந்து பண்ணுவோம். இதில் ஸ்க்ரூ தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னா அதில் வந்து எட்ஜ் பேண்டிங் வந்து கட் பண்ணி, ஸ்க்ரூ தெரியாத இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து பேக் பண்ணி கொடுப்போம். ரொம்ப டைம் எடுத்துகிட்டு பண்ணுவோம். அவசர அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே பிடிக்கல அப்படின்னா கூட இது எடுத்துகிட்டு கூட பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய கூட நடந்திருக்கு. ஏன்னா லேமினேட்ஸ் வந்து கிளைண்ட் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு போவேன். பட் என்ன சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடும். அதுக்கும் சார்ஜ் பண்ணுவோம். சிலதுக்கு மட்டும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா கிளைண்ட்டுக்கிட்ட டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுவேன். நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம். பட் என்ன 3D வந்து போடுறது வந்து வேறு, டேரெக்டாக வந்து நம்ம லேமினேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது வந்து வேறு. கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோட அவுட்புட் வரும்போதுன்றது வந்து வேறு நிறைய இருக்கும் இதில். ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. சில கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கலர் சஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களே வந்து ஒரு கலர் வந்து சொல்லுவாங்க. அது நல்லா இருக்காதுன்ட்டு தெரிஞ்சாலும் கூட நம்ம ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிச்சிருக்கிறதுனால நம்ம அதுதான் அக்ரி பண்ணிட்டு தான் போகணும் தவிர நம்ம இஷ்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி தான் வந்து பண்ணணும், அப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேம் இந்த மாதிரி வந்து பண்ணால் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் ஏற்றுப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் வந்து எதுக்காக வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து நிறைய வந்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த இன்டீரியர் கிட்டே போனாலும் ஃபஸ்ட்டு அவங்க சஜஷன் வந்து கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க சஜஷன் வந்து பண்ணது வந்து சரியில்லை, எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அது மட்டும் வந்து நீங்கள் மாற்றிக்கங்க தவிர அவங்ககிட்ட கேட்காம நீங்களாம் வந்து ஒன்று வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்டே நம்ம போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க சஜஷன் வந்து கேட்டுக்கிட்டு அது வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மாற்றிக்கங்க. ஏன்னா நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் அது எப்படி பிடிக்கனாலும் கூட திருப்பி அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கிட்ட வந்து நம்பி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து 2 கலர்ஸ்ன்றது வந்து போயிடுங்க. சிங்கிள் கலர் வந்து போகாதீங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து 2 கலர்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா பூஜா யூனிட்டோட டோர்ஸ். இது ஆக்சுவலாக வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து லாங் வியூவிலேருந்து காமிக்க முடியாது. இதில் இருக்க சிஎன்சி டிசைன் நம்ம டிசைன்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் கூட பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருப்போம். ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் வந்து பண்ணுறது. இதே டிசைன் வந்து இன்னொரு இடத்துல வந்து பண்ண மாட்டோம், கேட்டாலும் பண்ண மாட்டோம். அதனால் ஒரு இடத்துல வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணணும், ஒரு மாதிரி வந்து ஒர்க் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் வந்து இதே டிசைன் வந்து இன்னொரு இடத்துல கேட்டாலும் கூட பண்ண மாட்டோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோட பெட்டராக வந்து பண்ணுவோம். இன்னும் டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மாற்றுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்டில்ஸ்ன்றது வந்து போட்டிருப்போம். இந்த ஹேண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிகாக் அதுக்கப்புறம் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லீஃப் வர மாதிரி நம்ம இதில் வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹேண்டில்ஸ் வந்து பிராஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட்ஸ்லாம் வந்து லாக் யாருமே வந்து கொடுக்கறது கிடையாது. லாக் வந்து பெரிய மேட்டரே வந்து கிடையாது. பட் என்ன பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் இருக்கணும். அது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது வார்ட்ரோபுக்கு எப்படி லாக் வந்து நம்ம கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி தான் வார்ட்ரோப்லேயும் லாக் வந்து கொடுக்குறோமோ சேம் அதே மாதிரி தான் பூஜா யூனிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாக்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதோட டோர்ன்றது வந்து பாக்கெட் டோர் வந்து கேட்டிருந்தாங்க. பாக்கெட் டோர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து பண்ணோம். அதில் இருக்கிற அட்வான்டேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். இவங்க வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ட்டாங்க. ஏன்னா வெளியே ஓப்பன் பண்ண தானே ப்ராப்ளம், அப்போது உள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓகேன்ட்டாங்க. இப்போ வந்து உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4 லைட்ஸ்ன்றது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சின்ன ஏரியாங்க இது வந்து பார்த்திங்கன்னா 4x4 இது. இதுக்கு முன்னாடி வந்து வேறு சைஸ் வந்து சொல்லியிருக்கலாம். பட் என்ன இது ஆக்சுவலாக சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x4 6.5 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். டாப் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 ஃபீட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஒரு வாசக்காலோட ஹைட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணியிருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணால்
ஒரு கிராஸாக வந்து நிற்கிற மாதிரி பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நிற்க முடியாது அப்படின்ட்டு நினைப்பாங்க. நீங்கள் வந்து வெளியே ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஏன் பாக்கெட் டோர் வந்து யூஸ் பண்ணுறீங்க? பாக்கெட் டோர் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்களோ ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அவங்ககிட்ட கேளுங்க அதோட ஃபீட்பேக். அப்போ சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன யூனிட் வந்து ஓகே, பட் என்ன இவ்வளோ பெரிய டோர்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்கெட் டோர் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட்ன்றது வந்து அதிகமாக வந்து பாக்கெட் டோரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து டெலிஸ்கோப் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லோடுன்றது வந்து இருக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்று வெளி சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெளி சைடு வந்து ஓப்பன் பண்ணிட்டு 165 டிகிரி இன்ச்சஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உள் சைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எம்டிஎஃப் பார்ட்டிக்கல் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாக்கெட் டோர்ன்றது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அது. பட் இது வந்து ப்ளைவுட் ஹெவி லோடட் இது எல்லாமே கிளாஸஸ். இதில் வந்து இது வந்து ஒன் வே கிளாஸஸ். இந்த ஒன் வே கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இன்னும் விசிபிளாக வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பின்னடு கிளாஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம கொடுக்காம கிளியர் கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம். பூஜை டோர் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து மேலே கேப் வந்து வீடியோலாம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதில் சிஓபி வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது 3 mm திக்னஸ்ன்றது வந்து இதோட லைட்ஸ்ன்றது வந்து வந்துடுது. அதனால தான் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா லைட்ஸ் வந்து நீங்கள் தள்ளி போட்டுக்கலாம். இல்லைனா பெரிய லைட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து போட்டுக்கலாம். இந்த 4x4 வந்து பார்த்திங்கன்னா இதோட வாட்ஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் கிளைண்ட்டுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து ப்ராப்ளம் வருது. எங்கே தெரியுங்களா? இந்த மாதிரி லைட்ஸ் கிட்ட தான் நான் வந்து அதிகமான வாட்ஸ் வந்து சொல்லுவேன். பட் என்ன இதுக்கு இந்த சின்ன ஏரியாவுக்கு வந்து இவ்வளோ வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா இதோட பிரைட்னஸ் வந்து பாருங்கள், பூஜை ரூமோட பிரைட்னஸ், அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் சிஎன்சி இதெல்லாம் நீங்கள் ஒரே லைட்ஸ் வந்து கூட நீங்கள் 12 வாட்ஸ் 15 வாட்ஸ் நீங்கள் என்னென்ன வாட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அது அப்படி தான் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடாது. இது 4x4 வந்து பார்த்தீங்கன்னா 8 வாட்ஸ் லைட்ஸ் 8 வாட்ஸ் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது 4 8 வாட்ஸ் வந்து ஒரு 4x4 வந்து யூஸ் பண்ணுறோம்னா இந்த அளவுக்கு வந்து பிரைட்னஸ்ன்றது வந்து கிடைக்கும். மெயினாக வந்து பூஜா ரூம் ஷிஃப்டிங் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வந்து பண்ணிடுவாங்க. அது எடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. கேபினெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேபினெட் வந்து செப்பரேட்டாக எப்பவுமே பண்ணிக்கணும். அதே மாதிரி ரூம்ஸ் பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய இன்டீரியர் கிட்டலாம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ளைவுட் வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லேமினேட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் ஃபுல்லாகவே ஃபேக்ட்ரி மேடு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் அங்கே வந்து போட்டிருந்தோம். எங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. அங்கே சொன்னாலும் கூட பண்ணியிருப்போம், இல்லை வேறு இடத்துல சொன்னாலும் கூட பண்ணியிருப்போம், இல்லை இந்த இடத்துல வந்து சொன்னதுனால இங்கே பண்ணியிருப்போம், இல்லை பக்கத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இந்த இடத்துல கூட போட்டிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூவபிள். ஸ்க்ரூ தெரியும். ஸ்க்ரூ வந்து தெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் பேண்டிங் அதோட மைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ தெரிய இடத்துல வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்க்ரூவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. பட் என்ன இது இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக நிறைய பேருக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒர்க் வந்து பண்ணுறோம் போயிடுறோம் அப்படி தான் யோசிக்கிறாங்க. நான் எல்லாருமே சொல்லலை, சில பேருங்க வந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சில பேர் இன்டீரியர்லாம் வந்து பண்ணிட்டு போனவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சர்வீஸ் வந்து பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்காக வந்து சர்வீஸை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடன் தீமில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் இருக்கிற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட் லேமினேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அக்ரிலிக் கிடையாது, இது வந்து ஃபுல்லாகவே லேமினேட்ஸ் தான். அக்ரிலிக் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒயிட் க்ரீன் நிறைய ஷீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ன்றது வந்து கிடைக்கும். நான் சொல்கிறது வந்து டோர்னால் இதோட சிஎன்சி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸி லேமினேட்ஸ்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 4x4 தாண்டி ஒரு 5x5 வந்து நீங்கள் போனீங்கன்னா இன்னும் ஸ்பேஸ்ன்றது வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார மாதிரி ஸ்பேஸ் தான் 4x4. 5x5னா லுக்ன்றது வந்து இருக்கும், பெட்டர் ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். டோர்ஸும் பெருசாக வரும், ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும். கீழே வந்து 2 டோர்ஸ். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செயின் வந்து போடணும். பட் நம்ம எங்கேயுமே செயின் வந்து போடுறது வந்து கிடையாது. இது எல்லாமே ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஸ் இன்ச்சஸ்னால வந்து டோர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக லோடு இருக்காது. ஏன்னா சின்ன டோர் வந்து நம்ம போடுறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். பெரிய டோர் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்காம செயின் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவசியம் வந்து கிடையாது.
நீங்கள் வேணும்னா கூட போட்டுக்கலாம். பட் என்னென்னா ஒன்று வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது காஸ்ட்ன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதோட பூஜா ரூமோட டிசைன் சிஎன்சி வந்து பார்த்திங்கன்னா அதோட சிம்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிற 3 சிம்பிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளோட சிம்பிள்ஸ். கீழே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி. ஆக்சுவலாக வந்து சிஎன்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு. வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக வந்து தெரியலன்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸில் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் ஜூம் பண்ணி வந்து ப்ராப்பராக வந்து காமிச்சிருப்பேன். நான் ஒரு கார்னர்லேருந்து லாங் வியூலேருந்து ஒரு ரூம்ன்றது வந்து காமிப்பேன். நீங்கள் உள்ளே வந்து எந்த டிசைனான்றது கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா அதோட ரூமோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி வந்து பண்ணுறீங்க, டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணுவீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து டிசைன். இந்த டிசைன் கூட மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் வர மாதிரி, அதுக்கப்புறம் 2 கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து ஓம் வந்து கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் 2 கிளாஸஸ், கீழே வந்து பார்த்திங்கன்னா கலசம் வர மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்போம். இது நீங்கள் எப்படியா இருந்தாலும் கூட மாற்றிருக்கலாம். பட் என்னென்னா நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணுறோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து வரும், அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணால் தான். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2D வந்து போட்டதுக்கப்புறமா தான் வந்து இதோட டிசைன்ன்றது வந்து போட்டிருக்கு. இதோட டிசைன்ன்றது வந்து ஃபைனல் பண்ணி நம்ம பண்ணோம். இதோட ஹேண்டில்ஸ், நாபோட ஹேண்டில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கோல்டு கலர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.